தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருக்கும் நிலையில் வெயிலில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரமற்ற குளிர்பானங்களை பருகி வருகின்றனர். இதுபோன்ற தரமற்ற குளிர்பானங்களால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. கோடை காலத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் புற்றீசல் போல தரமற்ற குளிர்பானங்கள் பெட்டிக் கடைகள் முதல் மால்கள் வரை விற்பனை செய்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. சுட்டெரிக்கும் வெயிலை பயன்படுத்தி தரமற்ற குளிர்பானங்களை விற்பனை செய்வது தற்போது அதிகரித்துள்ளது. சிறிய பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்கள் 10 ரூபாய்க்கு பல வண்ணங்களில் கிடைப்பதால் சுகாதாரமற்ற குளிர்பானங்களுக்கு முதலில் ஈர்க்கப்பட்டு உடல் உபாதைக்கு ஆளாகிறவர்கள் குழந்தைகள்தான். குறிப்பாக கோடை காலத்தில் போலியான பெயர்களில் பல தரமற்ற குளிர்பானங்கள் உற்பத்தி செய்து விற்பனைக்கு அனுப்ப ஏராளமான நிறுவனங்கள் தீவிரம் காட்டி வருகின்றன. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் இந்த பொட்டி கடைலாம் இருக்குது, அங்கே சின்ன 10 ரூபா பாட்டில் ஜூஸ் பாட்டில்லாம் விற்கிது. அது நம்ம வாங்கி அதிகமாக நம்ம குடிக்கிறோம் வேறு வழி இல்லாமல். இது போன்ற தரமற்ற குளிர்பானங்களை அருந்துவதால் இரத்த வாந்தி, குடல் புண், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்பட்டு உடலுக்கு ஊறு விளைவிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ரொம்ப தண்ணி தாக எடுக்கும்போது போகிற வழியில் டக்குன்னு ஒரு கடையில் நின்று ஏதாவது ஒரு பாட்டிலில் மளிகை வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டில் ட்ரிங்க் நம்ம குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாட்டிலில் எந்த அளவுக்கு அவங்க ஸ்டெரிலைஸ்டு மெத்தடாக பண்ணுறாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் ரிஸ்க் எடுத்துக்காமல் பண்ணணுன்னா, சப்போஸ் அந்த பாட்டில்டு ட்ரிங்க்கில் சுகாதாரமற்ற குடிநீரோ இல்லை ஜூஸஸோ இருந்து அதை நம்ம குடித்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய ஃபுட் பாய்சனிங் ஏற்படும், ரத்த வாந்தி இல்லை வாந்தி பேதி வரும், வயிறு வலி, வயிறு புண்ணாகும், வயிறு புண்ணாகி அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப அதிகமாகும், அல்சர் வரும், அல்சர் வந்தால் ரத்த வாந்தி வரும், இல்லை லூஸ் மோஷன் ரொம்ப அதிகமாகும், வயிற்றுப்போக்கு அதிகமாகி டீஹைட்ரேஷன் வரலாம், பிபி கல்ஸ் எல்லாமே கம்மி ஆகிடலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுகாதாரம் பற்றி தண்ணீரை குடிக்காமல் வீட்டிலேருந்து கொண்டு போய் குடிக்கலாம். இல்லை நல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். தரமற்ற குளிர்பானங்கள் பெரும்பாலும் குழந்தைகளை மையப்படுத்திதான் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே உணவு பாதுகாப்புத் துறையினர் இதுபோன்ற தரமற்ற குளிர்பானங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் வெயில் கொளுத்த தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களை பொறுத்தவரையில் அதிக அளவில் குளிர்பானங்களை குடிக்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குளிர்பானங்களை பொறுத்தவரையில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் உடல்நலத்திற்கு கேடு எனவும், இதனை பொதுமக்கள் அதனை தவிர்த்து இயற்கையாக இருக்கக்கூடிய தர்பூசணி, கிர்னி போன்ற பழங்களை பருக வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பழங்களை பொறுத்தவரை உடல்நலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் மருத்துவர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் முழுமையாக இந்த பழத்தை கோடை காலம் முடியும் வரை பருக வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.